அக்கா நீங்கள் கவலையே படாதீங்கக்கா. மாமா சீக்கிரமாக வந்து மனசு மாறிடுவார். சரவண மாமா ஆல்ரெடி ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கார். அவர் உங்களை எந்த அளவுக்கு காதலிச்சாரு, எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு தெரிஞ்சாலே வந்துருவாருக்கா அப்படின்னு வந்து இப்போ மீனா பேசிக்கிட்டு இருக்க. இந்த ப்ரெடிக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பெரிய கலக்கமான திருப்பமே வரப்போகுது. இப்போ வந்து இல்லை மீனா, அவங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. மாமாவுக்கு நான் கால் பண்ணால் ஃபோனை கூட எடுக்க மாட்டுறாரு. இந்த பக்கம் அத்தை அவ்வளோ கோவப்படுறாங்க. ஏன் பெரிய மாமாவே அவ்வளோ கோவப்படுறாரு. அவர்லாம் என்கிட்ட வந்து ஒரு கோவப்பட்டு கூட அதிகமாக பேசினதில்லை. ஆனால் வந்து என் மூஞ்சியை பார்க்கவே வந்து தயவு செஞ்சு கிளம்புமா அப்படின்னு வந்து ஆட்டோ எழுதி அனுப்பிவிட்டாரு. நான் திருப்பி வருவேனான்னு தெரில, நான் தான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னோடனே, அக்கா தான் நான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பார்த்துக்கணும், வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், நீங்கள் போய் போங்கக்கா, உங்களுக்கு மாதம் வந்து 15,000 ரூபா தரேங்கிறாங்க அப்படின்னா. அவ்வளோ தராங்களா மீனா, நிஜமாவா அப்படின்னா. கொஞ்சம் வயசானவங்கள பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா அப்படின்னா. பரவாயில்ல மீனா, நானும் எங்கெங்கேயோ வேலை கேட்டேன், சூப்பர் மார்க்கெட்டில் அதில் இதெல்லாம் கேட்டால் எங்கேயுமே வேலை கிடைக்கல, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, நான் வேலைக்கு போகிறேன் மீனா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்க. இதே சமயத்தில் சரவணனுக்கு அஞ்சலி கால் பண்ணுறாங்க. அவர் உட்காந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து, சரவணா பிஸியா அப்படின்னு கேட்க, சொல்லு அஞ்சலி, இப்போ கடையில் ஆள் இல்லை, அதான் நான் தான் டெலிவரியெல்லாம் கொடுத்து எல்லா கடை வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னா, இப்போ டெலிவரிலாம் முடிச்சிட்டேன்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீயாக இருப்பேன், ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீ கோயில் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி வர முடியுமா, எனக்கு ஒன்று கோயிலில் வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அது சொன்ன உடனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் கிட்ட ஏதாவது சொல்லலாமா வேணாமா அவங்க அப்பா கிட்டன்னு யோசிச்சுட்டு சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டு இப்போ வந்து அவர் மட்டும் தனியாக கிளம்பி டெலிவரி கொடுக்க போகிறாரு. அந்த சமயத்தில் மீனா திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நான் கூட உங்கள் மேலே ரொம்ப வெறுப்புலையும் கோபத்தையும் தான் இருந்தேன், ஏன்னா நீங்கள் பண்ணது தப்பு. ஆனாலும் வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுடைய கட்டாயத்தை தான் இதெல்லாம் பண்ணிட்டீங்கிறது எனக்கு புரியுது. செஞ்ச தப்பை பெரிய தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டீங்கல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, வேலைக்கு போங்க, கொஞ்ச நாள் போங்க, டைம் இருந்தாலே எல்லாமே சரியாயிருங்கக்கா, கொஞ்சம் டைம் மட்டும்தான் தேவை. ஏன்னா நீங்கள் இப்போ கிட்டக்க போய் அவங்கள்ட்ட போய் ஞாபகப்படுத்த நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேலே வெறுப்பு அதிகமாகிடும். இதில் வேற நீங்கள் இன்னும் அடுத்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புறது, நகை விஷயத்தை போய் சொன்னதுன்னு மாற்றி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்ல. இதை தான் நான் உங்களுக்கு அப்பயும் சொன்னேன், அதை தான் இப்பயும் சொல்கிறேன் அப்படின்னு. புரியுது மீனா அப்படின்னு உடனே மீனா திருப்பி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி உங்க அம்மா சொல்றதை கேட்காம இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். உங்க வாழ்க்கை இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு காரணம் முழுக்க உங்க அம்மா தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்ப மீனா சரி நான் அப்படியே கிளம்புறேங்க்கா அப்படின்னு கிளம்பி அவங்க ஆட்டோ ஏறி கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க. அங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை பார்த்து பேசிக்கிட்டே உள்ளார வந்துட்டு அவங்களும் வேற வந்து சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா நேராக உள்ளார போகும் பொழுது அதே சமயத்துல சரவணா உள்ளார வர்றார். உள்ளார வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அஞ்சலியை தேடி பார்க்க, அஞ்சலிக்கு கால் பண்ண, அஞ்சலி இங்க வந்துரு அப்படின்னு சொல்ல. வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு நிமிஷம்பா, ஒரு இது மட்டும் போய் டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு சாமி பேருக்கு இப்போ அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல போகிறாங்க. போயிட்டு உள்ளார போனதுக்கப்புறம் வந்து யார் பேர்லம்மா அர்ச்சனை அப்படின்னு கேட்டால், சாமி பேரில் இல்லை சரவணன் பேரில் அப்படின்ட்டு. சரவணா உன் நட்சத்திரம்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ராசி நட்சத்திரம்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஷாக் ஆகிறார். சொன்னதுக்கப்புறமா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் அர்ச்சனையே, உனக்கு இப்போ இந்த பிரச்சனை, அதுவும் ஒய்ஃப் இவ்வளோ ஏமாற்றிட்டாங்கன்னு என்னால் மனசே தாங்கலை. நான் என் வாழ்க்கையை விட்டுட்டு இழந்துட்டு வந்து நின்னா கூட அட்லீஸ்ட் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுச்சு எனக்கு. உங்கள் ஒய்ஃப் அன்னைக்கு பார்த்தபோது சரி அழகாக இருக்காங்க, நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இருக்க அப்படின்னு தோணுச்சு. சும்மா நம்ம கால் பண்ணுறதை நிறுத்திக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு சண்டைன்னு தான் என்னாச்சு ஏதாச்சும் உன் சண்டையை சரி பண்ணிடலாமான்னு பார்த்தா இவங்க இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்காங்கன்னு தெரியுது. அதனால தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த அர்ச்சனையை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறமா வந்து உட்காந்துருக்காங்க. அர்ச்சனையெல்லாம் முடிச்சு உட்காந்துருக்கும் பொழுது கரெக்டாக மீனா அங்கே பார்த்துட்றாங்க. மீனா பார்க்க இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக மீனா பார்க்கும் பொழுது இப்படி முன்னாடி வந்து அஞ்சலி இவர் சரவணனுக்கு விபூதி வச்சு விடுறத பார்த்தோன்னே இன்னமும் ஷாக் ஆகிட்டு, நீ நல்லா இருக்கணும் சரவணா, நீ எவ்வளோ நல்லவன், எல்லா விஷயத்தையுமே எவ்வளோ இது பண்ணாலுமே இந்த முன்னாள் காதலர்கள் மீட் பண்ணால் வந்து கோபமாக இருப்பாங்க, ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பார்த்துக்க மாட்டாங்கன்னு இருக்கும். நமக்கெல்லாம் அப்படி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் சேர முடியல, ஆனால் நீ ரொம்ப நல்லவங்கிறது நான் எப்பயுமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மீனா அதிர்ச்சியாகி டக்குன்னு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா
இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்க. ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்துட்டு இருங்க பார்த்துன்னு இது 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 அவர் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு வந்து கேட்க, அப்படியா அப்படின்னா ஆமாம், ஒரு நாள் நான் உங்களுக்கு முன்னாடி லவ் இருந்துச்சா மாமான்னு திருப்பி திருப்பி கேட்டப்புறமா சொன்னார், அஞ்சலின்னு ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் மாமா வந்து இவரை சேர்த்து வைக்க மாட்டேன்ட்டாங்க, அந்த பொண்ணு வீடு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ உனக்கு எப்படி அப்படின்னா, இல்லை அவங்க 2 பேரும் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வச்சு அப்படின்னு. உடனே டக்குன்னு ஒன்று தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, அப்படியா அப்படின்னு கேட்டு வேக வேகமாக ஆட்டோ ஏறி அவங்க அம்மா என்னடி என்னன்னு கேட்டுட்டு இருக்க அவசர அவசரமாக கிளம்பி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு இப்போ வந்து மீனா கொடுத்த காசு வேற கையில் இருக்கா, இந்த காசை கொடுத்துட்டு உள்ளார வேகமாக வரும் பொழுது அப்போ தான் வந்து அஞ்சலியும் சரவணனும் எந்திரிச்சு வெளில போகலாம் அப்படின்னு எந்திரிக்க ஆரம்பிக்க, என்ன மீனா நினச்சிட்டு இருக்காங்க, எதுக்கு மீனா அவர் கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கேட்க, தெரியலக்கா ஏதோ ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க, என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஒன்று வா மீனா அப்படின்னு வேகமாக கிளம்பி போயிட்டு, ஏங்க உங்களுக்கு இது ஏமாமா உங்களுக்கே நியாயமாப்படுதா அப்படின்னு கேட்க, என்னடா குரல் கேட்குதுன்னு திரும்பி இந்த பக்கம் சரவணனும் இந்த பக்கம் அஞ்சலியும் வந்து பார்த்தா உடனே வந்து ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கும் போதே பார்த்துட்டு மீனா வேற நிற்கிறாங்க. மீனா என்னப்பா இவ கூட பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுதே வந்து அதெல்லாம் விடுங்க, மீனா என் கூட பேசாததெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு இப்ப இவ கூட பேசிட்டு இருக்கீங்க, இவங்க முன்னாள் காதலி தானே, இவ கூட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, எப்படா கேப் சந்தர்ப்பம் கிடைக்கும் உள்ள புகுந்துக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாலா, சின்னதா ஒரு பிரச்சனை டக்குன்னு உள்ள வந்து சேர்ந்துடலான்னு பாக்குறாளா அப்படின்னு வந்து கேட்க உடனே இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அஞ்சலி ஒன்று வந்து ஏய் என்ன பேசுற அப்படின்னு வந்து கேட்க, பேசினோடனே ஏய் மூளை தள்ளி போ அப்படின்னு அவங்களை தள்ளி விட பாக்குறாங்க. தங்கமயிலும் ஒரு மாதிரி கோபத்துல ஆத்திரத்துல டக்குன்னு அஞ்சலி அந்த பக்கம் போயிட்டு வந்து அஞ்சலி வேற லைட்டாக வந்து அவங்க மேலே கை வேறப்பட்டுருது, அவங்க அப்படியே கையை கண்ணத்துக்கிட்ட வச்சு அழ ஆரம்பிச்ச உடனே வந்து சரவணன் செம கடுப்பாயிட்டார். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, மாமா என்ன நான் வேணான்னு சொல்லிட்டு என் கூட வாழ மாட்டேன்ட்டு இப்போ அவ கூட சேர்ந்து வாழலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, அவளுக்கு தான் வேற கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் மனசுல அப்படின்னா, அவளுக்கு கல்யாணம் ஆனது உண்மை, அவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதும் உண்மை, எனக்கு இப்ப டிவோர்ஸ் கிடைக்க போறதும் உண்மை, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட பேசுவேன், எனக்கு யார் கூட வாழணும்னு நினைக்கிறனோ, என்ன யார் பிடிச்சிருக்கோ, என்ன யார் ஏமாத்தலையோ, என்ன யார் நல்லா வச்சுப்பாங்களோ, இல்லை எனக்கு யாரை பிடிச்சி வாழணும்னு நினைக்கிறனோ அவங்க கூட நான் வாழ்வேன், உனக்கு அதை கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா தங்கமயில் இன்னும் அழ ஆரம்பிச்சிடறாங்க. இதை வேற ஷாக் ஆகி அஞ்சலி வேற பார்க்க, கரெக்டாக வந்து இவங்க 2 பேருடைய பிரச்சனை டைம்ல இப்போ அஞ்சலி வந்ததுனால இவங்க கோபத்திலேயே வந்து இது வரைக்கும் அஞ்சலி கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துல இல்லாட்டி கூட இவங்க கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சு சரவணா வந்து அதனாலே வேணும்னே அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, நான் விடவே மாட்டேன் மாமா, விடவே மாட்டேன், என்கிட்ட வந்து டிவோர்ஸ் கிடைச்சாதானே, டிவோர்ஸ் கிடைக்காது, நம்ம 2 பேரும் தான் ஒன்றா இருப்போம், நம்ம 2 பேர் தான் ஒன்றா இருப்போம், நான் இல்லைனா என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ செஞ்ச எல்லா ஃப்ராடுத்தனத்துக்கும் என்ற ஒரு ப்ரூஃப் இருக்குது, நான் கண்டிப்பாக இந்த இடத்த டிவோர்ஸை வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வர வாழ்க்கையை நான் அமைச்சுப்பேன் அப்படின்ட்டு அஞ்சலி வா போகலாம் அப்படின்னு அப்படியே எல்லாரும் அஞ்சலி கையை பிடிச்சி கூட்டு போக, அதிர்ச்சியாகி தங்கமயில் பார்க்கும் பொழுது இப்போ மீனா வேற வந்து இப்போ தங்கமயிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, மீனா செய்கிறதெல்லாம் சரின்னு படுதா, இந்த குடும்பத்தையே வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தின தங்கமயிலுக்கு நான் வந்து ஆதரவாக நிற்கிறேன், தங்கமயில வந்து திருப்பி சேர்த்து வச்சிடறேங்கிற மாதிரி அவங்க இறங்கினாங்கன்னா அது ஓகே நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஐயனார் துணை சிறகடிக்காசை மகாநதியுடைய ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். அப்படியே ஒருவேளை நீங்கள் என்ன வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் வரும். சரவணனுக்கு சரியான ஜோடி அஞ்சலியா தங்கமயிலா ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.